இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஹெவன் டிவி மூலமாக நல்ல பிதாவே என்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ மக்களுக்கும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த இடத்திலே இந்த ஹெவன் டிவியை நடத்துகிறதான ஹெவன் டிவி குடும்பத்தினர் நிறுவனருமான மேத்யூ பிரதர் அவர்களுக்காக நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் ஹெவன் டிவி குடும்பத்திற்காகவும் உங்கள் ஜெபங்களை ஏறெடுக்குமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசித்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தில் எங்கே கூடியிருப்பார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். இப்படியாக நம்முடைய தேவனான இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார். 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடியிருப்பார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வருவேன் என்று சொன்னார். இன்று இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை நோக்கி நான் சொல்லுகிறது என்னவென்றால், தேவனுடைய ஆவியானவருடைய துணை கொண்டு பேசுகிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நடுவிலும் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவிடம் நான் ஒரு தடவை பிரேயர் பண்ணி கொண்டிருக்கும் போது நான் கேட்ட ஒரு கேள்வி, எல்லா இடத்திலும் இருப்பேன் என்று சொல்கிறீர்களே தெய்வமே, எப்படி நீங்கள் எல்லா இடத்திலும் இருப்பது சாத்தியமாகும் என்று சொன்னபோது ஒரு விஷயத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதாவது நற்பகல் 12 மணி ஆகும்போது ஒரு 10-15 பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு நீ சூரிய வெளிச்சத்துக்கு படும் இடத்தில் கொண்டு நேராக வைக்க வேண்டும். அந்த இடத்திலே, அதாவது அந்த பாத்திரத்துக்குள் நீர் நிறைத்து வைத்திருக்க வேண்டும். அதற்குள் எத்தி பார்த்தால் அந்த எந்த பாத்திரத்தில் சூரியனுடைய, அதாவது பிரகாசம், சூரியன் தெரிகிறது என்பதை பார்க்க வேண்டும். அப்படி ஒரு பாத்திரத்தில் தெரியுமா அல்லது 2 பாத்திரத்தில் தெரியுமா, எல்லா பாத்திரத்திலும் தெரியுமா என்று கேட்டார். அப்பொழுது நான் பார்த்தபோது எல்லா பாத்திரங்களுடையும் அந்த சூரியனுடைய முகமானது தெளிவாக தெரிகிறது. அப்போ தேவன் சொன்னார், சூரியனின் முகம் எப்படி எல்லா இடத்திலும் தெரிகிறதோ அதுபோல நானும் எல்லா இடத்திலும் நிரம்பி இருக்கிறேன் என்று சொன்னார். இன்று தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஒருவேளை இந்த இடத்திலே தனிமையாக இருந்து பார்த்து கொண்டு இருக்கலாம் அல்லது 2-3 பேர் சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நான் உங்களிடத்திலே சொல்லிக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள் குடும்பங்கள் நடுவே, உங்கள் தலைமுறைகளின் நடுவே, உங்களுடைய சந்ததியின் நடுவே நான் வந்து இன்று சில காரியங்களை செய்ய போகிறேன் என்று இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய முன்னம்பமாகவும் தேவனான இயேசு கிறிஸ்துவானவர் இன்று வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்திலேயே படுக்கையிலேயே கிடந்து நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே இருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இனி என்னுடைய வாழ்க்கை என்ன ஆக போகிறதோ, என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை என்ன ஆக போகிறதோ என்று நீங்கள் ஏங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இன்று தேவனானவர் உங்களுக்கு பரிபூரணமாக ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். நான் இந்த இடத்திலே 2-3 பேர் எங்கே இருப்பார்களோ அந்த இடத்திலே நான் வருவேன் என்று சொன்ன கர்த்தர் மெய்யாகவே உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் தலைமுறைகளுக்கு மத்தியிலே இறங்கி வந்து இன்று உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று என் தேவனாகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய நிகழ்ச்சியிலே நாம் கழிந்த வாரத்தில் 10 காலங்களை பற்றி இந்த வேதாகம முழுவதுமாக அறிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் பரலோக ராஜ்யத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்தேன். அதன் மூலமாக ஒரு 10 காலங்கள், வேதாகமத்தில் சொல்லப்பட்டுகிற 10 காலங்களில் எந்த காலங்களில் எந்த காரியங்கள் நடந்தது என்பதை நாம் தெளிவாக தெரிந்திருந்தால் இந்த வேதாகமத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் உங்களிடம் சொன்னேன். அதாவது அது எந்த 10 காலங்கள் என்றால், முதல் காலம் முந்திய நித்தியம், தூதர்களின் காலம். 2வது காலம் பாவம் அறியாமையின் காலம். 3வது காலம் மனசாட்சியின் காலம். 4வது காலம் நியாயப்பிரமாண காலம். 5வது இடைக்காலம். 6வதாக கிருபையின் காலம். 7வதாக உபத்திரவ காலம். அடுத்ததாக மகா உபத்திரவ காலம். 1000 வருஷ அரசாட்சியின் காலம். கடைசியாக 10வது காலம் பிந்தின நித்தியம், அதாவது நித்திய வாழ்க்கை என்பதாக நான் சொன்னேன். அதில் நாம் முந்தின நித்தியம், அதாவது தூதர்களின் காலத்தில் தூதர்களை பற்றி உள்ள காரியங்களை, தூதர்கள் எப்படி இருந்தார்கள், எத்தனை பேர் இருந்தார்கள், எந்த மாதிரியான தூதர்கள் இருந்தார்கள் என்பதனை பற்றி நாம் தெளிவாக பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்று தூதர்களின் கூட இருந்து, தூதர்களாகவே இருந்து சாத்தானாக, பிசாசாக மாறி போன சில விழுந்து போன தூதர்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு தலைவன் யார் என்று கேட்டால், லூசியல் என்று சொல்லப்படுகிறதான, அது லூசியல் அல்லது லூசிஃபர் என்று சொல்லப்படுகிறதான ஒரு தேவதூதன். இவன் பிரதான ஒரு தேவதூதனாக இருந்தான். இவன் எப்படி பிரதான தூதனாக இருந்தான் என்று சொன்னால், அதாவது பழைய ஏற்பாட்டில் சில விஷயங்களை, சில சரித்திர விஷயங்களை நாம் சொன்னால் தெளிவாக உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது பழைய ஏற்பாடு என்பது எப்பொழுதும் இந்த புதிய ஏற்பாடின் நிழல். அதை தெரிந்து கொண்டால் தான் முழுவதுமாக புதிய ஏற்பாடை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். வேதாகமத்தை பற்றி, பரலோகத்தை பற்றி, தேவனானவரை பற்றி தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள முடியும்.
அப்படியானால் இந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம், அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக இந்த ஜனங்களிடம் தேவன் சொன்னபோது என்ன சொல்லியிருந்தார் என்றால் 3 விதமாக ஆலயத்தை பிரித்திருக்க வேண்டும். அதாவது பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரம் என்று சொல்லப்படுகிறதான இந்த இடத்திலே அதாவது தேவ ஜனங்கள் எல்லாரும் போகலாம். அதாவது நம்மளோட ஆலயம் என்று வைத்துக்கொள்வோம், ஜனங்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதுதான் பிரகாரம். அடுத்தபடியாக பரிசுத்த ஸ்தலம் என்று சொன்னால் ஆசாரியர்கள் போகிற ஸ்தலம், ஆசாரியர்கள் மட்டும் போகலாம். மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொன்னால் மகா ஆசாரியன், அதாவது வருடத்திற்கு ஒரு முறை எல்லா ஆசாரியர்களிடம் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு உபவாசத்தோடு போகிற ஒரு ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். அதாவது சகரியா என்ற ஸ்நாபக யோவானுடைய தகப்பனார் அந்த இடத்திலே அந்த நேரத்திலே இப்படியாக சீட்டு குலுக்கப்பட்டு மகா ஆசாரியனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆலயத்திற்குள் இருந்தார் என்று நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இப்படியாக 3 விதமான இடங்கள் இருந்தன. இந்த 3 விதமான இடங்களிலும் எல்லாரும் எல்லா இடங்களிலும் போக முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறதான அந்த இடத்திலே யாராவது இந்த மகா ஆசாரியன் போக வேண்டும் என்றால் அவன் பாவம் எதுவும் செய்யாதவனாக இருக்க வேண்டும், கற்புள்ளவனாக இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அதற்குள் போனால் அவனுடைய அதாவது இடையிலே ஒரு மணி கட்டப்பட்டிருக்கும், நெஞ்சிலே ஏபத்துக்கள் கட்டப்பட்டிருக்கும். இந்த மணி எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு பாவத்தை செய்துவிட்டு இந்த மகா ஆசாரியன் உள்ளே போனால் தேவன் அங்கு வைத்தே அவனை கொன்று போடுவார். ஆனால் இவன் கொன்று போட்டாலும் இவனுடைய பாடியை எடுப்பதற்காக யாரும் அதற்குள் போக முடியாது. அதற்கு முன்பாகவே இவன் உள்ளே போகும்போதே ஒரு கயிறு இவனுடைய இடுப்பில் கட்டப்பட்டிருக்கும். இந்த கயிறானது அவனுடைய அந்த மணியோசை சத்தம் குறைந்து போனதாக மற்றவர்களுக்கு தெரிந்தால், அதாவது ஒரு நாள் முழுவதும் பார்த்துவிட்டு அதற்கு பிறகு கயிறை இழுத்து தான் இவனுடைய பாடியை வெளியே எடுப்பார்கள். இப்படியாக முக்கியமாக 3 இடங்கள் இருந்தன. அதுபோல பரலோக ராஜ்யத்தில் 3 இடங்கள் தேவன் பிரித்து வைத்திருந்தார். அதாவது 3 விதமான தூதர்கள். மனிதர்களை படைப்பதற்கு முன்பாகவே தேவ பிள்ளைகளை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனாய் படைப்பதற்கு முன்பாக தேவ தூதர்கள் இருக்குகிற ஒரு 3 பிரதான 3 தூதர்கள் இருக்குகிற இடங்களை தேவன் குறித்து வைத்திருந்தார். அதாவது லூசிஃபர் எங்கே இருந்தான் என்றால், லூசிஃபர் என்கிறவன் ஆராதனை செய்கிற ஒரு தேவ தூதனாக இருந்தான். அப்பொழுது ஆராதனை செய்கிற ஒரு தேவ தூதன் என்று சொன்னால், அதுபோல இந்த கபிரியல் தூதனானவன் மற்றவர்களுக்கு தூதுகளை மட்டும் சொல்லுகிற ஒரு தூதனாக இருந்தான். இவன் தூதுகளை சொல்லக்கூடிய தூதர்களுக்கு இவன் தலைவனாக இருந்தான். அதுபோல மிகாவேல் என்கிறவன் அநேகரை, அதாவது தேவனுடைய கட்டளைப்படி கொலை செய்கிறவன். இந்த 1,00,000 அசூர் பாளையத்திலே 1,80,000 பேரையும், அதுபோல இந்த பாரவோனின் அந்த நாட்டிலே எல்லா தலைச்சின் பிள்ளைகளையும் எல்லாம் கொண்டு போட்டவன் இந்த தூதன். இப்படிப்பட்டதான தூதர்கள் 3 பிரிவில் இருந்தார். இவர்களுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் அவர்களுக்கு குடிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆராதனை செய்கிறதான இந்த லூசிஃபர் என்கிறவன் தேவனுடைய பக்கத்திலே இருப்பான். இவன் ஆராதனை செய்கிறவன். இதற்கு அடுத்தபடியாக தூதுகளை, தேவனிடமிருந்து தூதுகளை வாங்கி கொண்டு போகிற தூதன் இருந்தான். அதற்கு அடுத்தபடியாக இந்த காவல் தூதன் என்று சொல்லப்படுகிறதான இந்த மிகாவேல் தூதன் இருந்தான். இதுதான் நம் வேதாகமத்தை முழுவதுமாக வாசிக்கும் போது நமக்கு புரிகிறது. அப்பொழுது மற்ற 2 தூதர்களுக்கும் ஏற்பட்ட ஆசையை விட இந்த தேவனானவருடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த லூசிஃபர் என்கிறவனுக்கு அதிக ஆசை வந்தது. ஏனென்றால் தேவன் மட்டும் அந்த ஆராதனைக்குரிய ஒரு இடத்திலே இருக்கும்போது இவனுக்கு அந்த பொறாமையின் எண்ணம் வந்தது. இவன் என்ன செய்கிறான் என்றால், எப்படியாவது அந்த இடத்தை நாம் பிடித்து கொண்டால் என்ன என்கிற ஒரு மேட்டிமையான ஒரு காரியம் இவனுடைய மனதில் தென்பட்டத காரணத்தினாலே இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அந்த இடத்திற்காக ஆசைப்படுகிறான். இதைத்தான் ஏசாயா 14ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் தெளிவாக சொல்கிறது. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகால பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். இந்த மேட்டிமையான எண்ணம் இவனுடைய மனதில் வந்துவிட்ட காரணத்தினால் தேவன் என்ன செய்தார் என்றால், இவனை பாதாளத்தில் தள்ளினார். இவன் பாதாளத்திலிருந்து, அதாவது இந்த இடத்தில் வந்து விழுந்த இடமாகத்தான் இந்த பூமி மாறியது. ஆகாயத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து இவன் வந்து விழுந்த இடம்தான் இந்த பூமி. அப்படியானால் ஏதேன் தோட்டத்தில் இவன் இருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, நீ ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம், சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகளை, இவன் மிகுந்த அழகுள்ளவனாக இருந்தான். இப்பொழுது நாம் நினைக்கிறபடி இவன், அதாவது 2 கொம்புகளோடோ அல்லது முகமெல்லாம் கருத்தவனாகவோ அல்லது 3-4 பல்லுகள் வெளியே தள்ளியவனாகவோ இந்த பிசாசானவன் இருக்க மாட்டான். இவன் பேரழகு உள்ளவன் என்று இந்த வேதாகமும் தெளிவாக சொல்கிறது. எசேக்கியேல் 28வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்,
அதாவது கேருப் என்றால் உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று நினைக்கிறேன். அதுபோல எசேக்கியேல் 28:15 சொல்கிறது, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் தொடங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் வரை உன்னில் ஒரு குறை இல்லை. அதாவது ஒரு குறையும் இல்லாமல் தெளிவாக படைக்கப்பட்டிருந்த மகா அழகு பொருந்தியவன் தான் இந்த லூசிஃபர் என்று சொல்லப்படுகிற, இந்த சாத்தான் பிசாசு என்று சொல்லப்படுகிறதான இந்த விழுந்து போன தூதன். அப்படியானால் இந்த வேதாகமத்திலே 3 விழுந்து போன பெரிய தூதர்களை பற்றி வேதாகமம் சொல்கிறது. அது எந்த இடங்களில் சொல்லப்படுகிறது என்பதை, அதாவது தேவனானவருக்கு திருத்துவம் உண்டு, அதுபோல இந்த சாத்தானானவனும் திருத்துவ முறையில் தான் செயல்படுகிறான். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளே, ஒன்றை கவனமாக கேளுங்கள். அதாவது விழுந்து போன ஒரு தூதனை பற்றி முதலில் சொல்கிறேன். 3 தூதர்களை பற்றி தனித்தனி வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது விழுந்து போன இந்த 3 தூதர்களில் முதலாவது நம்பர் 1 யார் என்றால் அதிகாலையின் மகனான விடிவெள்ளி என்று இவனுடைய பெயரை சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவுக்கு அருகில் ஆராதனை செய்து கொண்டிருந்தவனாக இவன் அறியப்படுகிறான். பிதாவை விட மேலாக ஏறி அவருடைய சிம்மாசனத்தில் இவன் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டதாக இந்த வேதாகமம் சொல்கிறது. இவனை பற்றி ஏசாயா 14வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 17வது வசனம் வரை தெளிவாக இவனை பற்றி சொல்கிறது. தெய்வ பிள்ளைகளே, 2வது ஒரு தூதன், அதாவது இவனுடைய பெயர், இவன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இவன் தண்ணீர்களுக்கு அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது குமாரனாகிய தேவனைப் போல ஆவேன் என்று இவன் ஆசைப்பட்டவனாக இந்த வேதாகமத்தில் அறியப்படுகிறான். இவன் ஞானமுள்ளவன். இவன் அதாவது தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேதாகமத்தில். அதாவது முந்தைய தூதன் விழுந்து போனவன், இந்த பூமியிலே விழுந்தவன், ஆனால் அவன் சாகவில்லை. மற்றவன் அப்படி அல்ல, அதாவது தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவனாக ஒரு தூதனை வேதாகமம் அறிமுகப்படுத்துகிறது. பாருங்கள், எசேக்கியேல் 29 4வது வசனம் மற்றும் 5வது வசனத்திலே நீங்கள் இதை வாசித்தால் தெளிவாக புரியும். அதுபோல எசேக்கியேல் 32:2 முதல் 6 வரை உள்ள வசனங்களில் வாசித்தால் இந்த தூதனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 40வது அதிகாரம் 23, 24 வசனங்களை நீங்கள் தெளிவாக வாசித்தால் இதை பற்றி பரிபூர்ணமாக புரிந்து கொள்ள முடியும். 3வது ஒரு தூதன் இருந்தான். இவன் தேவ தூதர்களின் பாதுகாப்பிற்காக அதாவது படைக்கப்பட்டிருந்த ஒருவன். இவன் முத்திரை மோதிரம், விசேஷ அபிஷேகம் உள்ளவன் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறான். பாருங்கள், இவன் பூமி முழுவதும் தனது என்கிற ஒரு பேராசை இவனுக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது தலை நசுக்கப்பட்டு கொல்லப்பட்டவன் என்று அறியப்படுகிறான். ஏசாயா 27வது அதிகாரம் முதல் வசனமே இவனை பற்றி சொல்கிறது. இவன் லிவியத்தான் பாம்பு என்கிற, அதாவது லிவியத்தான் என்கிற பெயரில் யோபின் புஸ்தகம் 41வது அதிகாரத்தில் 1, 2, 3வது வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் இது புரியும். இப்படியாக 3 விழுந்து போன தூதர்கள் இருந்தார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. அப்படியானால் இந்த 3 தூதர்களையும் ஒரே நாளில் தேவன் அதம் பண்ணினார் என்று இந்த வேதாகமத்தின் தீர்க்க தரிசனங்கள் சொல்கின்றன. தேவனாகிய, அதாவது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக சுமார் 500 வருடங்களுக்கு, 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த, அதாவது சகரியா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் சகரியா 11:8 தெளிவாக சொல்கிறது. ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன். என் ஆத்துமா அவர்களை ஆலோசித்தது, அவர்கள் ஆத்துமா என்னை வெறுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளை, ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பர்களை, அதாவது 3 தூதர்களை தேவன் அறுத்தறிந்ததாக, பரலோகத்திலிருந்து அறுத்தறிந்ததாக தேவன் சொல்கிறார். இந்த 3 தூதர்களுடைய ஆவி எப்படி, இந்த விழுந்துமான தூதர்களின் ஆவி எப்படி பிற்காலத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே வெளி வருகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அப்படியானால் திருத்துவம், அதாவது தேவனாகிய பிதா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் எப்படி திருத்துவமாக இருக்கிறார்களோ அதுபோல இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் எடுத்து வாசிக்கும் போது அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, மிருகம் என்கிறதான 3 பெயர்களில் இந்த உபத்திரவ காலம் மற்றும் மகா உபத்திரவ காலங்களில் இந்த சாத்தானானவன் திருத்துவ தன்மையிலே வெளிப்படுகிறான். இவன்தான் ஆதி காலத்திலேயே விழுந்து போன 3 தூதர்களின் ஒரு அசுத்தமான ஆவி என்று வேதாகமம் நமக்கு சொல்கிறது. அதாவது இந்த பிசாசானவன் செய்த காரியம் என்று சொன்னால், இயேசுவும் வளரக்கூடாது, இயேசுவை போல வயசுள்ள யாரும் வளரக்கூடாது என்கிற ஒரு மோசமான எண்ணத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனேயே எல்லா தலைச்சின் பிள்ளைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று இவன் கட்டளை எடுக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த சாத்தானுடைய கண்ணிலே மண்ணை வாரி போட்டு அவர் வளர்ந்தார் என்று சொன்னால், இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இன்று உங்கள் பிள்ளைகள் எப்பேற்பட்ட அசுத்த சக்திகள் உங்களை எதிர்த்து போராடினாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் இந்த இடத்திலே வளருவார்கள், நீங்கள் இருக்கிற இடத்திலே நாட்டப்படுவார்கள், இருக்கிற இடத்திலே உங்கள் தலைமுறைகள் உயரும் என்பதை தேவனானவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த சாத்தானானவன், அதாவது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற தூதர்களில் 3 1 பங்கை தன்னுடைய வாளினாலே இழுத்து போட்டான் என்று வாசிக்கிறோம்.
இப்படிப்பட்ட அதாவது மகா அநியாயமான அசுத்தமான ஒரு இருட்டின் சக்தி நிறைந்தவனாகத்தான் இந்த சாத்தான் அறியப்படுகிறான். அப்படியானால் இந்த சாத்தானை பற்றி சில விஷயங்கள் கூட உங்களை முன்பாக நான் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது இன்றைக்கு நாங்கள் எல்லாம் அநேக சர்ச்சைகளில் பிரசங்கத்திற்கு போவது வழக்கம். நிறைய சர்ச்சைகளில் மெசேஜ் கொடுக்கும்போது அநேக பாஸ்டர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நான் சாத்தானை இன்று முதல் கட்டுகிறேன், அடுத்த நாள் போனால் அதையே சொல்கிறார்கள், இன்று கட்டுகிறேன். அதாவது இவர்கள் கட்டுகிற அந்த கயருக்குத்தான் பலம் இல்லாமல் போனதா அல்லது இவன் தான் அதை அறுத்து கொண்டு வெளியே வந்துகிறானா என்று தெரியவில்லை. ஆனால் அடுத்த வாரம் நம்ம அதே சர்ச்சைக்கு போனால் திரும்பவும் இவனை கட்டுதல் நடக்கிறது. அதுபோல அநேக பேர் சாத்தானை கட்டுவதற்கென்று இன்று அநேக பேர் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்ப தொடங்கிவிட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளை இவர்களிடம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். அதாவது இந்த சாத்தானை கட்டுவதற்கு, இந்த மோசம் போன விழுந்து போன தூதனை கட்டுவதற்கு இந்த பூலோகத்திலே யாருக்காவது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று சொன்னால் தெளிவாக சொல்லலாம், இல்லை. அப்படி யாருக்கும் தேவனானவர் அனுமதி கொடுக்கவே இல்லை. பாருங்கள், இந்த தூதனை, இந்த விழுந்து போன தூதனை, இந்த சாத்தானை, இந்த பிசாசை கட்டுகிறதாக ஒரே ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடி அதை பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் என்று வாசிக்கிறோம். அதாவது தேவ பிள்ளைகளே, தெளிவாக சொல்கிறேன், இந்த வேதாகமத்திலே ஒரே ஒரு தூதனுக்கு மட்டும் இந்த பிசாசானவனை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்திருப்பதற்கான ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அதை தவிர வேறு யாருக்கும், அதாவது இந்த வேதாகமத்தை எடுத்து பார்த்தால் இயேசு கூட இந்த பிசாசை கட்டினதாக ஒரு இடத்திலும் சொல்லப்படவில்லை. சீசர்கள் கட்டியதாக சொல்லப்படவில்லை, அப்போஸ்தலர்கள் கட்டியதாக சொல்லப்படவில்லை. இப்பொழுது பிசாசை நான் கட்டுகிறேன் என்று சொல்கிறதெல்லாம் வெறும் கள்ள போதனையாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு எதுவும் இல்லை. தேவ பிள்ளைகளே, 1 யோவான் 3:8 சொல்கிறது, தேவனாகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தேன், அதாவது அவனை கட்டி வைக்க வந்தேன் என்று தேவன் சொல்லவே இல்லை. அதுபோல அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பிசாசுகள் ஓடியது பலர் குணமடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பிசாசுகள் ஓடலாம், அவர்களை ஓட வைத்தார்கள். அதாவது அப்போஸ்தலர்கள், சீசர்கள் ஓட வைத்தார்கள். ஆனால் அவர்கள் யாருமே இந்த பிசாசானவனை கட்டவே இல்லை. அப்போஸ்தலர் 19:12வது வசனம் சொல்கிறது, பவுல் மூலமாக பிசாசுகள் ஓடியது. அநேக பரிசுத்தவான்கள் மூலமாக பிசாசுகள் இன்றும் ஓடுகிறது. நல்ல நல்ல சபைகள் இருந்து பிசாசுகள், அந்நிய சக்திகள், இருளின் சக்திகள் ஓடுவதை தெய்வ பிள்ளைகளை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது நடக்கிறது. ஆனால் பிசாசை கட்டுகிறேன் பேர் வழி என்று சொல்லிக்கொண்டு, அதாவது அந்நியாயமான நபர்கள் இன்று அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 10வது அதிகாரம் 8வது வசனத்திலும் மார்க் 16வது அதிகாரம் 17வது வசனத்திலும் வியாதியுள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்று தேவனானவர் இந்த சீசர்களிடம் சொல்லுகிறார். ஆனால் பிசாசுகளை துரத்துங்கள் என்று தான் சொல்லுகிறாரே தவிர இந்த பிசாசுகளை பிடித்து கட்டி வையுங்கள் என்று தேவன் சொல்லவே இல்லை. பாருங்கள், பிசாசை என்ன செய்யலாம் என்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமல் அவனை துரத்துங்கள் என்று சொல்கிறது. அதாவது பிசாசுக்கு இடம் கொடாமல் நாம் திருத்தலாமே தவிர அவனை பிடித்து கட்டி வைக்க முடியாது. அதாவது இயேசுவின் சகோதரரான யாக்கோபு எழுதிய ஒரு நிருபத்தில் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் ஓடி போவான் என்று சொல்கிறான். அதாவது தேவனுடைய இயேசு கிறிஸ்துவானுடைய கூட பிறந்த சகோதரன், இந்த சகோதரன் சொல்லக்கூடிய இந்த வசனமானது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் ஓடி போவான். அதுபோல 1 பேதுரு 5:8 சொல்கிறது, தெளிந்த புத்தியுள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதாவது கெர்ச்சிக்கிற ஒரு சிங்கத்தை போல இவன் சுற்றி திரிகிறான் என்பதுதானே உண்மையை தவிர தெய்வ மக்களே, இல்லாமல் அவனை பிடித்து, அந்த கெர்ச்சிக்கிற சிங்கத்தை பிடித்து கட்டி வைப்பது என்பது நிகழாத காரியம். அது எப்பொழுது நிகழும் என்றால், இயேசு கிறிஸ்து இந்த அர்மகதான் யுத்தத்திலே இந்த சாத்தானை அதை போரிட்டு அந்த நேரத்தில் ஒரு தூதனானவன் பிடித்து இயேசு கிறிஸ்துவானுடைய 1000 வருட அரசாட்சி நடக்கும்போது இவனே 1000 வருட முழுவதும் வெளியே வராதபடி இவனை கட்டி வைக்கிறான் ஒரு தூதன். இந்த சம்பவம் தான் நடக்கிறது. பாருங்கள், இது வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 1வது வசனத்தில், ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையினாலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அதாவது ஒரு தூதன் வந்து ஒரு பெரிய சங்கிலியை பிடித்து கொண்டு இறங்கி வருகிறான் தெய்வ மக்களே. ஆனால் பாருங்கள், அந்த 2வது வசனத்திலே
வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அதாவது இந்த தேவனுடைய ஆட்சி 1000 வருஷ அரசாட்சியை பற்றி இந்த வசனம் சொல்கிறது. அந்த காலங்களில் இந்த பிசாசானவன் வெளியே சுற்றி தெரியாதபடி பாதாளத்தில் அடைத்து வைக்கப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்தின்படியாகத்தான் இந்த பிசாசானவனை அந்த நாட்களில் மட்டும் கட்டி வைக்க முடியுமே தவிர, சும்மா போகிறவர்கள் வருகிறவர்கள் மந்திரவாதிகள் அல்லது அது பிசாசை துரத்துவர்கள் இவர்கள் யாருமே இந்த பிசாசானவனை கட்டி வைக்க அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அப்படியானால் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3வது வசனம் சொல்கிறது, அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக்கப்பட வேண்டும். அதாவது தெய்வ மக்களே, இந்த 1000 வருடம் அதாவது முடிந்த பிறகு இந்த பிசாசானவன் திரும்பவும் இந்த ஜனங்களை மோசம் போக்கும்படியாக கொஞ்ச காலம் வெளியே வருவான் என்று வேதாகம் சொல்கிறது. அதற்கு பிறகுதான் இந்த கோகு மாகோகு யுத்தம் நடக்கும். அதில் தேவன் இவர்களை அக்கினியால் பட்சிப்பார் என்று வேதாகம் சொல்கிறது. அப்படி இவர்களை பட்சித்துக்கு பிறகுதான் இந்த கடைசி, அதாவது நித்தியமான கடைசி உலகம் முடிவுக்கு வரும் நித்தியமான வாழ்க்கை, பரலோகம், நரகம் இவைகள் திறக்கப்படும் என்று வேதாகம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, இப்படியாக இல்லாமல் இன்று பாருங்கள், தேவனான இயேசு கிறிஸ்து கூட இந்த அதாவது அசுத்த ஆவி பிடித்த ஒருவனிடத்தில் போனார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது இந்த அசுத்த ஆவி பிடித்தவனிடத்தில் போய் அந்த அசுத்த ஆவிகளிடம் நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டவுடன் அந்த அசுத்த ஆவிகள் பன்றி கூட்டத்திற்குள் போகிறோம் என்று சொன்ன உடனேயே பன்றி கூட்டத்திற்குள் போகுங்கள் என்று அவைகளை அனுப்பிவிடுகிறாரே அல்லாமல் இயேசு கிறிஸ்து பிடித்து அந்த பிசாசுகளை அவர் கட்டி வைத்ததாக எந்த இடத்திலுமே சொல்லப்படவில்லை. அவர் அப்படியானால் தேவ பிள்ளைகளை, தேவ ரகசியங்களை, தேவ மர்மங்களை நீங்கள் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே பிசாசானவனை கட்டுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அப்படியானால் இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனம் பொய்த்து போகும் என்று நான் சொல்லுகிறேன். அதாவது நான் மட்டுமல்ல, வேத ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். அப்படியானால் இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தரங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது தேவ ஜனமே, இதை எப்பொழுது இந்த சாத்தானானவனை இந்த தூதன் பிடித்து கட்டுகிறான் அன்றுதான் இவனுடைய அட்டூழியங்கள் இந்த பூமியை விட்டு நிற்கும். அது வரைக்கும் நாம் போராட வேண்டும். ஆனால் அந்த தேவனோடு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி நாம் பிரார்த்தனை செய்யும் போது மட்டும்தான் இந்த பிசாசானவனை நாம் விரட்ட முடியுமே அல்லாமல் ஒரு நாளும் கட்டி வைக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, இன்று பிசாசோடு எதிர்த்து நில்லுங்கள். தெளிவாக வசனங்கள் சொல்கிறது. அதுபோல அந்த பிசாசானவனை நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். இதை தவிர வேற எந்த வழியும் இல்லை. இந்த தேவ பிள்ளைகளோடு, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களோடு நான் சொல்கிறேன், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். அவனுடைய அந்தகார சக்திகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஜெபம் பண்ணுங்கள். பூரணமான விடுதலையை பெறுவீர்கள். இந்த இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது இந்த இடத்திலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. தேவன் ஆவியானவர் என்று சொல்கிறார், சில பிசாசுகளின் கட்டுகள் இன்று உங்களது குடும்பத்தை விட்டு ஓடப்போகிறது. சில அந்தகார சக்திகளின் வல்லமைகள் தகப்பனை இந்த இடத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளிடம் வெளியேறி போவதை, அசுத்த ஆவிகள் வெளியேறி போவதை காண்பிப்பதற்காக நன்றி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடுங்கள். மகா பரிசுத்தமும் மட்டற்ற கிருபையுமான எங்கள் ஆண்டவரே, இந்த இடத்திலே தகப்பனே இந்த மக்களோடு, இந்த தெய்வ பிள்ளைகளோடு ஒரு வசனத்தை, சில வார்த்தைகளை கொடுக்க, சில மர்மங்களை, சில ரகசியங்களை சொல்ல தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே. தகப்பனே அப்பா, இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே, எத்தனையோ பேர் அப்பா நோயினாலே இனி எனக்கு வாழ்க்கை இல்லையோ என்று இருக்கிறாங்க. ராஜா தகப்பனே, என்னுடைய பிள்ளைகளின் வேலை என்னாவது, என்னுடைய பிள்ளைகளின் திருமணம் என்னாவது, என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை என்னாவது, இனி நாங்கள் மரித்து போவோமோ என்று ஒரு அங்கலாய்ப்போடு தேவ ஜனங்கள் இந்த முன்பே இருந்து கொண்டிருக்கலாம். தேவனே, நீரே பாதுகாப்பீராக தகப்பனே. அப்பா, உமது வார்த்தைகளினாலே இவர்களுடைய செவிகளிலே தகப்பனே ஆசீர்வாத காரியங்கள் இறங்கினமைக்காக உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நீரே இந்த பிள்ளைகளுக்கு பரிபூரண கட்டளை இடுவீராக. அப்பா, எங்கே 2-3 பேர் கூடியிருப்பார்களோ அவர்கள் மத்தியில் நான் வருவேன் என்று சொன்ன கர்த்தர் தகப்பனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு பிள்ளைகள் வீடுகளின் நடுவிலும், ஒவ்வொரு பிள்ளைகளின் பெட்ரூம்களிலும் தகப்பனே, ஒவ்வொரு ரூம்களிலும் தகப்பனே உமது காணிப்பாய்ந்த கரங்களின் வல்லமை இறங்குவதாக. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது பரலோக வான தூதையின் சேனைகள் அவர்களுடைய வீடுகளை சுற்றிலும் தகப்பனை வேலி அடைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிற தகப்பனே. அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காலை முதல்